இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த கதை என்னன்னா, உங்களுடைய கடந்த காலத்தை சுமந்து கொண்டிருக்காதீர்கள் அப்படின்றத வலியுறுத்துற மாதிரியான ஒரு கதை. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிறிய பறவை இருக்கு. அந்த பறவையோடுக்கு ஒரு அழகான சிறகுகளும் ஒரு மென்மையான ஒரு இதயமும் கொண்ட ஒரு நல்ல பறவை இது. ஆனால் அந்த பறவைக்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஹேபிட் இருக்குது. என்னென்னா, அது வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஒரு சின்ன கல்லில் எழுதி அது ஒரு பை ஒன்று வச்சுருக்கு. அந்த பைக்குள்ளே அது போட்டுக்கும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அழகான மெமரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது கற்றுக்கிட்ட ஒரு வாழ்க்கை பாடமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் எது நடந்தாலும் அது அதோட நினைவுகளாக அது சுமந்துக்கிட்டு அந்த கல்லை எழுதி அதை அந்த பையில் போட்டு அந்த பையை போகிற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகும். அந்த பறவையை பொறுத்தளவில் அந்த பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையுடைய நினைவுகள், அதாவது நல்லது கெட்டதுலேருந்து கிடைச்ச பாடங்கள். ஸோ இதெல்லாம் அது தன்னுடைய இன்றியமையாத நினைவுகளாக அது சுமந்துட்டு போகிறதுக்கு விருப்பப்பட்டு இந்த மாதிரி அது ஒரு மொமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதோட ஸ்டோனில் எழுதி அதோட ஒரு குட்டி பையில் போட்டு அந்த பையை போகிற இடத்துக்குலாம் ஜாலியாக தூக்கிட்டு போகுது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் அதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த குட்டி பேக்கை போகிற இடத்துக்குலாம் தூக்கிட்டு போகிறது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஓவர் த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் பாஸ் ஆக அது நிறைய மொமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சா. ஸோ அந்த ஸ்டோன்ஸோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த பறவையால் முன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாகவோ இல்லை எஃபெக்டிவாகவோ பறக்கவும் முடியல. அது இந்த பறவைக்கு இப்போ தெரியவும் இல்லை. ஏன்னா அது அறியாமலே அந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. அண்டு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி சிரமப்பட்டு அந்த பையை தூக்கிக்கிட்டு பறக்கிறத ஒரு வயதான ஒரு ஆந்தை பார்க்குது. அப்போது அந்த ஆந்தை கேட்குது, எதுக்காக இப்படி ஒரு பையை தூக்கிக்கிட்டே பறக்கிற? உனக்கு இந்த பையில் அப்படி என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த பறவை சொல்லுது, என்னோட அழகான நினைவுகள் எல்லாம் நான் அதில் சுமந்துட்டு போகிறேன். அது ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெயின்ஃபுல் மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த பையில் நான் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது அந்த ஆந்தை கேட்குது, அப்போனா நீ கடந்த காலத்தில் வாழறியா? இப்போது நிகழ்காலத்தில் நீ வாழலையா? அப்போது இந்த நொடியை தானே நீ சுமந்துட்டு போகணும், ஏன் பழசு சுமக்கிற? அது உனக்கு வெயிட்டாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குது. அதை அந்த பறவை புரிஞ்சுக்கவும் இல்லை. இது எதுவும் வித்தியாசமாக கேள்வி கேட்குற மாதிரி பார்த்துட்டு திரும்பவும் அது தன்னுடைய வழக்கம் போல் அந்த பையை மூட்டையை தூக்கிக்கிட்டே பறந்துட்டு இருக்கு. ஸோ ஓவர் த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பை ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. இந்த பறவையால் தன்னோட உடலை தூக்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு பறக்கவே முடியல. ஸோ ஈவென்ச்சுவலி என்னாச்சுன்னா, அது கீழே விழுந்துருச்சு. அதுக்கு மேலே எழுந்திருக்கிறதுக்கும் சக்தி இல்லை. திரும்பவும் முயற்சி பண்ணி பறக்கிறதுக்காக எழுந்தப்போ அந்த கற்களே இது மேலே விழுந்து இந்த பறவையை நசுக்கிடுச்சு. எந்த நினைவுகள் தன்னை சர்வைவ் பண்ண வைக்கும், தன்னை அழகாக வாழ வைக்கும்னு நினச்சிச்சோ, அதே நினைவுகள் இப்போ அதை என்ன பண்ணிடுச்சுன்னா சிதைச்சிடுச்சு. அது கசக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் இதே மாதிரி தான் என்ன பண்ணிடுவோம்னா, பல கடந்த கால நினைவுகள் நமக்கு வேணும். கடந்த கால மகிழ்ச்சியான நினைவுகள், கடந்த கால கஷ்டங்கள், வாழ்க்கை பாடங்கள், இதை சுமந்துக்கிட்டே வந்துட்டுருப்போம். ஸோ திரும்பி பார்க்கும்போது திரும்ப அதையே நம்மளோட மூட்டைகளில் அதை சேகரித்து பத்திரமா வச்சு அதை திரும்ப யோசிச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாழறது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் ஹெவியாக தான் ஆக்கும். எப்படி இந்த பறவைக்கு அந்த கடந்த கால மூட்டைகள் கடினமாக ஆகி தன்னோட பறக்கிற சக்தியை குறைச்சதோ, அந்த மாதிரி நீங்கள் இந்த மூட்டைகளை சுமக்கும்போது உங்களுடைய நிகழ்காலத்தில் வாழறதோ இல்லை எதிர்காலத்தை நோக்கி போகிறதோ உங்களுக்கு இயலாத விஷயமா போயிடும். அதனால் எந்த ஒரு பழைய கால மூட்டைகளையும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, ரொம்ப காலம் சுமக்காதீங்க. அதை ஒரு குறிப்பிட்ட டயத்தோட அதை தூக்கி எறிய கற்றுக்கணும். இட்ஸ் அபவுட் லெட்டிங் கோ. அதாவது எதையுமே பிடிச்சி வச்சுட்டே இருக்க முடியாது. அது சுமை தான் இப்போ இந்த பறவைக்கு வந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசன்ட். இப்போது என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சுமை இல்லாமல் இருக்கணும். நீங்கள் நல்லா பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடந்த கால மூட்டைகளை நம்ம இறக்கி வைக்க தெரியணும். தேங்க்யூ.